Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். எப்படி அது கேட்டும் பலனற்று போகுமா? வர்றீங்க, கேட்குறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்க, விதை உள்ள போது இருதயத்துள்ள, பிறகும் பலனற்று போகுமா? ஆமாம், பலனற்று போக வாய்ப்பு உண்டு. ஏனென்று சொன்னால் சில ஃபேக்டர்ஸ், சில காரியங்கள் வேலை செய்தாங்க, அது தடையாக இருக்கிறது. பலன் உண்டாவதற்கு சில வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் தடையாக இருக்குது. அதைத்தான் இங்கே முள்ளுகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த முள்ளை பற்றி பார்ப்போம். 1 உலக கவலைகள், 2 ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3 சிற்றின்பங்கள், 4 மற்றவர்களை குறித்த இச்சை. மற்றவர்களை குறித்த இச்சை. இந்த 4 காரியத்தினால தான், இந்த 4 ஃபேக்டர்ஸ், இந்த 4 காரியங்கள் இருக்கிறதுனால தான் கேட்குறவங்க வாழ்க்கையில் கூட வசனம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. வர்றாங்க, வசனத்தை கேட்குறாங்க, நரகம் போல் இருக்கிற வாழ்க்கை பரலோகம் போல் மாற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களும் நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, வந்து கேட்டு எப்படியாவது வாழ்க்கை மாறணும்னு விரும்புகிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை? கேட்டும் பலன் இல்லாமல் போகுது. ஏன்னா இந்த 4 காரியங்களில் ஏதாவது 1, 2, 3, 4 அங்கே வேலை செய்துட்டு இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில். அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ இந்த முள்ளுகளை பற்றி பார்ப்போம். முள் எடுக்கிற நேரம் இப்போ கொஞ்சம் லேசாக குத்தும், அது பரவாயில்ல. ஆனால் முள்ளை எடுத்துடலாம் இப்போ, இல்லையா? பாருங்கள், இந்த விதைக்கிறவன் ஒரு முள் இருக்கிற இடத்துல போய் விதைக்க மாட்டான். முள் இருந்து பார்த்தான்னா விதைக்க மாட்டான். இது என்ன ஆகிருக்குது? விதைக்கும் போது அங்கே முள் இல்லை, பார்க்குறதுக்கு எந்த முள்ளும் தெரியல. ஏதோ மேலே லேசாக எடுத்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது. மேலெல்லாம் கொஞ்சம் க்ளீனப் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரெகுலர் நல்ல நிலம் விதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது போல் இருக்குது. முள்ளை க்ளீனாக எடுக்கலை, நல்லா அதை பண்படுத்தலை, சரி பண்ணலை. விதைக்கிறவன் ஏன் அங்கே விதைக்கிறான்னா முள்ளை பார்த்துட்டு விதைக்கல, முள் இல்லைன்னு நினச்சிட்டு தான் விதைக்கிறான். இப்படியே தான் கிறிஸ்தவர்களும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, முள் ஆனால் அடியில் இருக்குது. நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க, நல்லா அலேலியா சொல்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாங்க, நல்ல ஆர்வமாக கேட்குறது போல் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே இருக்கிறது போல் இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாம் ஓகே மாதிரி இருக்குது, இல்லைங்களா? எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் உள்ளே நோண்டி பார்த்தா முள் இருக்குது. அதனால் இப்படி இருக்கிறவங்க பார்க்கும்போது எல்லாம் நல்லா கோயிலுக்கு வர்றாங்களே, அவங்க ரெகுலராக வந்துடுவாங்களே, அவங்க நல்லா கேட்பாங்களேன்னு இருக்குது. ஆனால் எந்த பலனும் இல்லாமல் போயிடுது. அது எப்படி இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் கேட்டு இவ்வளோ ஆர்வமாக சிரிச்ச முகத்தோடு உட்காந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டவங்களாச்சே, எப்படி பலனற்று போச்சுன்னா இந்த மாதிரி உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, சிற்றின்பங்கள், இப்படி ஏதாவது சில ஃபேக்டர்ஸ் நெருக்கி போட அனுமதிச்சிருக்கிறார்கள். அதனால தான் அது பலனற்று போகுது. இதெல்லாம் அடியில் மறைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் அவங்க சர்ச்சுக்கு கொண்டாடுறதில்ல, அதனால் நம்மளுக்கு தெரியறதில்ல. சர்ச்சுக்கு வரும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வீட்டில் அதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறாங்க. எதை வச்சுட்டு வந்துடுறாங்க? உலக கவலைய, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் வீட்டில் வச்சுட்டு இங்கே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகிடுறாங்க பைபிள் எடுத்துகிட்டு ஆனால் திங்கள் டு சனி ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் இருக்கிறாங்க, தலை சுற்றிட்டு இருக்குது. இங்கே கரெக்டாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகிடுறாங்க. சிற்றின்பெல்லாம் அங்கே வீட்டில், அது வெளியே, அது இங்கே கொண்டாடுறதில்லை. இங்கே ரொம்ப ஜபம் பண்ணுற இடம் அது. அதனால் ரொம்ப பக்தியாக இங்கே உட்காந்துருக்குறாங்க. மற்றவர்களை குறித்த இச்சை, மற்ற அது பிடிக்கும் இது பிடிக்கும், அதெல்லாம் இங்கே ஒன்றும் பேச முடியாது. இங்கே வந்தோன்னா ஆமே நல்ல இல்லையா தான் அப்படியே இருக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பாருங்கள். இங்கே வந்தால் எதுவுமே பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இங்கே வேறு மாதிரி ஆட்களை பார்க்குறோம், இங்கே வேறையே பார்க்குறோம் வெளியே. ஆனால் உள்ள முழுக்க முழுக்க நிறைய இந்த முள்ளுகள் இருக்குது. சரி, சிலர்லாம் ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாரு, இப்போ என்ன தான் பண்ணுறது? பயப்படாதீங்க. முள் இருக்குதுங்கிறது இந்த பாவ உலகத்தில், பாவம் வந்த பிறகு தானே முள்ளெல்லாம் விளைய ஆரம்பிச்சிது, இல்லைங்களா? அது வரைக்கும் முள் இல்லை. எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் பாருங்கள். விதைச்சா அது விளையும்,
இதை பிடுங்குற வேலையே நமக்கு கிடையாது. விதைச்சது மட்டும்தான் விளையும். இப்போ என்ன ஆயிடுச்சு, விதைக்காதெல்லாம் விளையுது, விதைக்காததான் ரொம்ப விளையுது. அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, உரம் போட வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு நீங்கள் வீட்டை கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிட்டு வந்தீங்கன்னா தோட்டம் வந்து காடாயிடும். நீங்கள் தண்ணி இனி பாய்ச்சல, வெறும் 2 மழை பெஞ்சுனா போதும் அது பிடிச்சிக்கோங்க, கட கட கடன்னு உள்ளே நுழைய முடியாது, அந்த மாதிரி நிற்கும் அது. அவ்வளோ தாராளமாக விளையுது. ஏன்னா அந்த பாவ உலகத்தில் முள்ளும் குறுக்கும் விளைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஏன் நெத்தி வேர்வினால் ஆகாரம் பூசிப்பாயின்னு சொல்லியிருக்குன்னா, இவன் வந்து இதை பிடுங்கிறதுக்கே சரியாக இருக்கும். போட்டது விளையணுன்னா இதை பிடுங்கி சுத்தம் பண்ணி இதை நோண்டி எடுத்து இதை களை எடுக்கிறதே இவனுக்கு பெரும்பாடாகிடுது. அப்புறம் தான் விளைச்சலை உண்டாக்க முடியுது. ஏன்னா இது பாவ உலகம். ஆகவே நான் சொல்கிறேன், முள் இருக்கிறதும் விளையிறதும் சகஜம். இட் இஸ் நேச்சுரல், அது இயற்கை. இப்போ கொஞ்சம் பெருமூச்சு விடுங்க. யாராவது முள்ளே இல்லைன்னு சொன்னாங்கன்னு நம்பாதீங்க. இருக்குது முள், லேசா அங்கங்கே இருக்குது, அப்பப்போ பிடுங்கணும். அதை முள் இல்லாமல் இருக்க முடியாது இந்த உலகத்தில். அப்படி தான் இருக்குது. முள் நிறையா இருக்க தான் செய்யுது. ஏன்னா இது பாவ உலகம். அதனால் இந்த உலக கவலை அது இது ஏதாவது கொஞ்சம் ஏமாந்தா உள்ளே வந்து நுழைஞ்சிருது, ஒட்டிக்குது, அது உள்ளே இருக்குது. இதெல்லாம் உள்ளே வர்றது வந்து சகஜம், இது நேச்சுரல், சும்மா இயற்கையாகவே இது வந்தது. நீங்கள் எதுக்காக ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. சிற்றின்பம் வர்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு குறித்த இச்சை உண்டாகிறதுக்கு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. அது அப்படியே வரும் தானா. பாருங்கள், தமிழுக்குள்ளே டியூஷன் வைக்கிறாங்க, இப்போது தாய்மொழின்றாங்க. அதே வரமாட்டேது நம்ம பசங்களுக்கு. ஆனால் பொய் நல்லா கிளியராக வருது. ஏமாத்தி வேலைலாம் கரெக்டாக கிளியராக, எல்லாம் பாவம்லாம் ரொம்ப கிளியராக வருது. அதுக்கு ஏதாவது டியூஷன் எடுத்தீங்களா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு 100க்கு 100 வாங்குவோம். அதில் ஃபெயிலாகிற ஆள் இருக்கவே முடியாது. கடன்னு வருது, பாவம் வந்து நல்லா வருது. ஏன்னா அது நேச்சுரல். ஆனால் கணக்கு வரணும்னா குட்டி படிக்க வேண்டியதாக இருக்குது, முட்டி படிக்க வேண்டியதாக இருக்குது, திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த வாய்ப்பாட்டை. அப்போ தான் உள்ளே இறங்குது. நேச்சுரலாக வரமாட்டேங்குது. பாருங்கள், எல்லா விரலையும் விட்டு எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா ட்ரிக்கையும் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி போட்டுப்பார், அப்படி போட்டுப்பார். கணக்கு வாத்தியார்ட்ட போனீங்கன்னா 1008 வித்தை கற்று தருவார். இப்படி எண்ணிக்கோ, அப்படி எண்ணிக்கோ, இப்படி போடு, இந்த கணக்கை இப்படி திருப்பி போடு, அப்படி போடுன்னு. ஏன்னா நேச்சுரலாக வரமாட்டேங்குது, இயற்கையாக வரமாட்டேங்குது. ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது. பாவம் வந்து இயற்கையாக வருது. ஆளை சும்மா விடுங்க, அவன் பாட்டுக்கு பாவம் செய்வான் நல்லா. அவனுக்கு எந்த டியூஷனும் தேவையில்லை. ஏன்னா பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்துருக்கிறான், இல்லைங்களா? அப்போ முள் இருக்கிறதுன்றது இயற்கை. அப்போ உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களுக்கு குறித்த இச்சை, சிற்றின்பங்கள், இதெல்லாம் இதில் இருக்கிற ஈடுபாடு என்கிறது இயற்கையாய் பாவ உலகத்தில் வாழுகிற மனுஷனுக்கு உண்டாகிற காரியங்கள். அது நல்லா புரிஞ்சுங்க. பாருங்கள், உங்களே போட்டு மண்டையில் அடிச்சிக்காதீங்க. ஐயோ எனக்கு இதெல்லாம் இருக்குது, நான் என்றைக்கு தான் சரியாக போகிறேன்னு. இதெல்லாம் இயற்கையாக உருவாகிற காரியம். இதை டீல் பண்ணலாம், இதை எடுத்துடலாம், இதை எடுக்க முடியும். அப்போ இது இயற்கை. இந்த கர்த்தருடைய கிருபை வந்து நமக்குள்ளே வேலை செய்து நல்ல காரியங்களை பிறப்பிக்குது. பாருங்கள், அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எக்ஸ்ட்ராடினரி ஒரு காரியம். இது வந்து ஆர்டினரி. எது? முள் விளையிறது, நல்ல காரியங்கள் நடக்கிறது, நல்லவரெல்லாம் வாழ்கிறதுன்றது எக்ஸ்ட்ராடினரி. இது கடவுளுடைய கிருபையினால் உண்டாகிற ஒரு காரியம். முள் வளர்கிறது சர்வசாதாரணமாக வளரும். ஆனால் நல்ல பூந்தோட்டத்தை உண்டாக்குறது சர்வசாதாரணமாக உண்டாகாது. டெய்லி போய் அதை களை எடுத்து இது பண்ணி தண்ணி ஊற்றி உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து என்னென்ன பண்ணுமோ 1008 பண்ண, அதுக்கு படிக்க வேண்டியதாக இருக்குது. படித்து எல்லாம் பண்ணால் தான் கரெக்டாக அது வருது. பெரும் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லையா? முள் வர்றது ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துடுது. அப்போ உலக கவலைகள் சர்வசாதாரணமாக வருது, அது கூட முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா இருந்தாலே வரும். ஃபோன் வரும், சொல்லுவாங்க கம்பெனி மூடிடுறாங்களாம், அப்படி ஒரு பேச்சு இருக்குதுன்னு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு நேரத்தில் மனைவிட்டு சொல்லுவீங்க. மனைவிக்கு ஒரே கவலையாகிடும். நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அது ஃபோன் எடுத்து மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். தெரியுமா என் புருஷன் கம்பெனி மூடுறாங்களாம், வேலை போதான் அப்படின்னு. மாமியார் உடனே ஃபோன் எடுத்து பாஸ்டருக்கு அடி. அப்புறம் அங்கேருந்து அவர் எஸ்எம்எஸ் எல்லாரும் ஜெபிங்க, கம்பெனி மூடுறாங்க, சோறு இல்லாமல் போகுது, சோத்துக்கு வழி இல்லாமல் போகுது. கவலை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து காஸ்பலை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். கடன்னு ஸ்ப்ரெட் ஆகும். அது இந்த தப்பான செய்திகள்லாம் அப்படி தான் இருக்குது பாருங்கள்.
உலக கவலைலாம் ஒன்றும் பிரயாசப்பட வேண்டியது, அது தானாக வரும். யாராவது 4 பேர் வந்து என்னத்தையே ஒரு பாம்பு மாதிரி ட்ராப் பண்ணிட்டு போயிடுவான். இது வெடித்து சதறிட்டு கிடக்கும் நம்மகிட்ட. என்னடா இது இப்படி சொல்லிட்டு போயிட்டானேன்னு அதை வச்சுட்டு நம்ம மல்லு கொடுத்துட்டு இருப்போம். இதுதான் இந்த இயற்கை உலகத்தில் சகஜமாக நடக்கிற ஒன்று ஆயிட்டுச்சு. ஏன்னா பாவம் வந்த நாள்லேருந்து முள்ளுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணணும், ஆவிக்குரியவர்களாக வாழுகிறவர்கள் பாவ உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இந்த மாதிரி காரியங்கள் சகஜமாக எல்லா மனுஷருடைய வாழ்வில் நுழையிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நுழையாதபடிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். முள் வளர்கிற தோட்டமாக தான் இருக்குது இப்போது. அதனால தோட்டத்தை பக்காவாக க்ளீனாக வைக்கலாம். அதுக்கு ஒரு கார்டனரை போட்டு என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணிட்டே கடை, முள்ளுகள் வந்துடக்கூடாது. அது வந்து இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. தோட்டம் பார்த்தா ஜோராக இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து எல்லாம் சரி பண்ணுறோம். ஏன்னா அது வந்து இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்ம தோற்றத்தை கெடுத்துடக்கூடாது, இது அழகாக இருக்கணும்னு 1008 வேலைகளை நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? சரி, இந்த முள் நேச்சுரலாக வருதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த முள்ளை பற்றி இன்னொரு விஷயம், இது வந்து டீப் ரூட்டட், இது வந்து ஆழமாக உள்ளே இறங்கி இருக்குது. இதனுடைய வேர்கள் எங்கும் படர்ந்து உறுதியாய் அங்கே நிலை நின்று விட்டது இந்த முள்ளுகள். அதனுடைய நேச்சர் அப்படி உள்ளே ஏற்கனவே இருக்குது பாருங்கள். அதை நோண்டி எடுக்கணும். இதை நோண்டி எடுக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. இது உள்ள ஆழமாக படர்ந்து பெருகி அப்படி இருக்கிறதுனால வெளியே சில நேரத்தில் கட் பண்ணி விட்டால் தெரியாது, ஆனால் உள்ளே இருக்குது. அது சில நாட்கள் தான் தேவை அதுக்கு. அதுக்குள்ளே என்ன பண்ணணும், திரும்பி பிடிச்சி மேலே வரும். இது வந்து என்ன பண்ணும், இந்த ஆவியானவர் பண்ணுற வேலைகளை தடுக்கிறதுக்காகவே, அதுக்கு குறுக்க நிற்கிறதுக்காகவே, அது சரியாக நிறைவேறாதபடிக்கு தடுக்கிறதுக்காகவே இது வேலை செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த புதிய வாழ்க்கை, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய கிருபை நமக்குள்ளே வேலை செய்து ஒரு புது வாழ்க்கையை உண்டாக்க பார்க்குது பாருங்கள். அதெல்லாம் நடக்காதபடிக்கு, அதெல்லாம் வெற்றி பெறாதபடிக்கு என்னென்ன பண்ணணுமோ சதி பண்ணிக்கிட்டு இது அப்படியே உள்ள வேலை செய்து கொண்டு இருக்கும். இந்த ரூட்ஸ், இந்த முள்ளுகள் உடைய வேர்கள் நம்முடைய சுவாபம் முழுக்க பரவி, சுவாபம் முழுக்க நம்முடைய இருதயம், நம்முடைய மனம், பர்சனாலிட்டி அப்படின்லாம் இருக்குது பாருங்கள், அது முழுக்க பரவி கிடக்குது. அது அப்படியே வசனம் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அது எதை சொல்லுது, உள்ளே இருக்கிற ஆவியை தான். மனசு என்ன, இந்த வேர் வந்து எங்கேயும் விடுறதில்லை, இருதயத்தில் போச்சு, அங்கே இது பண்ணி எரிஞ்சால் கூட மனதில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இன்னும் படர்ந்துக்கிட்டு இருக்குது. இது ஏன்னு சொன்னால், இது 30 வருஷமாக அப்படி பழக்கம். என்ன பழக்கம் 30 வருஷமாக? ஐஸ்வர்யத்தின் மயக்கம்ங்கிறது பழக்கம். 60 வருஷமாக சிலருக்கு உலக கவலைன்றது பழக்கம். கவலை விட முடியாது, விட்டா இவங்க வந்து உயிரை போயிடும் அவங்களுக்கு. ஏன்னா 60 வருஷமாக பொத்தி பொத்தி பாதுகாத்த கவலையை எப்படி விடுறது? பாட்டெல்லாம் பாடிடுவாங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு. ஆனால் பத்திரமா போகும்போது திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பாரத்தை. ஏன்னா அடுத்த வாரம் அழுகிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்புறம் வீட்டில் போய் தினந்தோறும் ஜெபம் பண்ணும்போது அழுகிறதுக்கு ஒன்றும் இருக்காது. எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வச்சுட்டா அப்புறம் வீட்டுக்கு ஒன்றும் மீதி எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் பத்திரமா போகும்போது பிக்கப் பண்ணுவாங்க, திருப்பியும் கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் போகும்போது திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 60 வருஷம் இந்த பழக்கம், திருப்பி 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 பழக்கம். என்ன இறக்கி வச்சுனாலும் கேட்க மாட்டாங்க, அந்த நேரத்துக்கு தான் ஒழிய அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது இதாகாது. இது படர்ந்து பெருகி உள்ளே போய் பலமாய் அது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய ஆழ்த்துவத்தை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய ஃபீலிங்ஸை, நம்முடைய எல்லா ரீதியிலும் நம்ம என்ன பண்ணுது, இந்த முள்ளுகள், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, சிற்றின்பங்கள், அதை குறித்த ஒரு ஈடுபாடு எல்லாம் போய் உள்ளே போய் அப்படியே ஆக்கிபை பண்ணிட்டு இருக்குது. அப்படியே வளர்ந்துட்டோம் பாருங்கள். டெய்லி 4 மணி நேரம் டிவி போட்டு பார்த்தே பழக்கம் ஆயிடுச்சு 10 வருஷமா. ஹலோ, திடீர்னு அப்படி நிறுத்துறது. ஒரு டிவி ரிப்பேர்காரர் சொல்கிறார், ஒரு நாள் டிவி வேலை செய்யலைன்னா பார்க்கணும் ஜனங்களை, துடிச்சிடுறாங்க சார்ன்ற. வா 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 சீக்கிரம் வா. ஏன்னா அது இல்லாமல் இவங்களுக்கு வாழ்க்கை இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, டிவி இல்லாமல் இவங்களால் வாழ முடியாது. அப்போ பாவமும் பாவ சுவாபமும் இப்படி நம்மை சூழ்ந்து கொண்டு இதனுடைய வேர்கள் வளர்ந்து பெருகி படர்ந்து இருக்கிறபடினால இது ஆளுகையை நடத்தி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வரணும், நரகம் போல் இருக்கிற வாழ்க்கையை பரலகம் போல் மாற்றணும்னா என்ன நடக்கணும்? இந்த
தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் அது வளர்ந்து பெருகணும். அதற்கு தடையாக இருக்கிற இந்த காரியங்கள் நீங்கணும். அப்போ தான் அவருடைய சித்தம் செய்யப்படும், அவருடைய ராஜ்யம் வரும். நரகம் போல் இருக்கிற வாழ்க்கை பரலோகம் போல் மாற முடியும். ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படி முள்ளுள்ள இடம் போல் இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்படி முள்ளுள்ள இடம் போல் இருக்கிறாங்க? பாருங்கள், விவசாயி சாதாரணமாக முள்ளெல்லாம் பிடுங்கி போட்டுருவான், களை எடுத்துருவான், நோண்டி எடுத்துருவான், அதை எடுத்துகிட்டு தான் விதைப்பான். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏன் அப்படியே அந்த முள்ளை அப்படியே வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், பாருங்கள், ஆங்கிலத்தில் கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்கிறோம், தமிழில் பரிசுத்த ஆவியின் உணர்த்துதல். இந்த உணர்த்துதல் எதுக்கு கொடுக்குறாரு கர்த்தர்? இந்த உணர்த்துதல் உண்டான உடனே நம்ம செய்கிற பாவம் அல்லது நமக்குள்ளே இருக்கிற இந்த பாவத்தின் மீது இருக்கிற ஈடுபாடு அல்லது பாவத்துக்குள்ளே நம்ம நடத்தக்கூடிய இந்த சிற்றின்பங்கள் போன்ற காரியங்கள், சில வேண்டாத காரியங்கள், அப்படி நேரத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்மளை கெடுத்துக்கிட்டு, ஒருவேளை அது நல்ல காரியமாக கூட இருக்கலாம், ஆனால் டூ மச் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் பூந்து கெடுத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? உணர்த்துறாரு, அதை பிடிங்க எரிஞ்சு போடுன்னு. இந்த உணர்த்துதலுக்கு இவங்க என்ன பண்ணுறதில்ல? செவி கொடுக்கறதில்ல, செவி கொடுக்காம விட்டுறாங்க. இந்த உணர்த்துதல் சிலருக்கு பிடிக்கிறதில்ல. பாருங்கள், வலி இருக்குது சரீரத்தில், ஜனங்க என்ன பண்ணுறாங்க? மாத்திரை போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் திரும்பவும் வலிக்குது, மாத்திரை 6 மணி நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது, திருப்பி இன்னொரு மாத்திரை, அப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடுது. கொஞ்சம் மாத்திரை வாங்கி வச்சுக்கோ பாக்கெட்லேயே அப்படின்னு சொல்லிடுறாங்க. வரும்போதெல்லாம் போட்டுக்கோ இதை. எல்லோரும் ஒரு டாக்டர் மாதிரி நம்ம ஊரில். அவங்களும் யாரும் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்குறதில்ல, போனோன்னு கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்து மாத்திரையை போட்டுக்க வேண்டியது. எவ்வளோ நாளாக போடுறீங்க? நான் இது 2-3 வருஷமாக போட்டுட்ருக்கேன்றான். அடக்க 2-3 வருஷமாக மாத்திரை இல்லைன்னா வலி வந்துடும் அப்படின்னா ஏதோ ஆழமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட காமிக்கிறேங்க, அது சும்மா மாத்திரை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு ஏன்னா மாத்திரை போட போட வலி தான் குறையும் ஒழிய உள்ள வியாதி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மாத்திரை வியாதிக்கு கிடையாது, வலிக்கு தான். இந்த வலி வியாதி இருக்குதுன்றதுக்குரிய அறிகுறி, அவ்வளோதான். அதனால் போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறது அவசியம். சரியான மருந்து கொடுத்து அந்த வியாதியை கொல்லணும் ஒழிய வெறும் வலி அந்த நேரத்துக்கு கொண்டு பிரயோஜனம் கிடையாது. இப்படி வலியை கொள்கிற ஆளுகள் போல் நிறைய பேர் இந்த பரிசுத்தாவின் உணர்த்துதல் ஏற்படும் போது அதை சரியாக டீல் பண்ணுறதில்ல. பாருங்கள், அவங்களுக்கு தாங்கள் செய்கிற சின்ன தவறு அது இது அப்படியே அவங்கள உறுத்துது, மனசை இது பண்ணுது. கோயிலில் வந்தால் பிரசங்கமும் அதை பற்றி இருக்குது. அடப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்து இதை பற்றி நமக்கே மனசு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதை பற்றி பேசுகிற, அடுத்த வாரம் இதை பற்றி பேசுவாரோ, அடுத்த வாரம் ஒன்றா வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி பேசினா நோண்டுற மாதிரி இருக்குது, உள்ளத்தில் கை விட்டு ஆட்டுற மாதிரி இருக்குது. வேணாம், வீட்டிலே உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், ஏன்னா இது ரொம்ப உள்ளத்தை போட்டு உழுக்குது, வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. உணர்த்துதலுக்கு இடம் கொடுக்கல. நான் சொல்கிறேன், உணர்த்துதல் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒன்று காமிக்கும்போது, பா இது தப்பு, இப்படி போகாத, இது நல்லதில்லை, உனக்கு கெட்டு போவே அப்படின்னு காமிக்கும்போது அதுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா உங்களை வாழ வைக்கிறதுக்காக வந்திருக்கிற உணர்த்துதல், உங்களை குற்றஞ்சாட்டி மட்டம் தட்டுறதுக்காக வந்த உணர்த்துதல் கிடையாது. இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் கூட யார் யார்கிட்ட என்னென்ன தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை பேசுகிறதுக்காக நான் பிரசங்கியார் கிடையாது, அப்படிப்பட்ட பிரசங்கியார் கிடையாது, அது என் வேலையும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை உணர்த்துவார் என்றால், சில காரியங்களோட பேசுவார் என்றால் என்ன பண்ணணும்? ஆண்டவரே நல்ல காலம் எனக்கு காமிச்சிரு, இவ்வளோ நாள் தெரியாமல் அந்த மாதிரி பாதையில் போயிட்டு இருந்தேன், அது ஒருவேளை பாவமாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு சாதாரண காரியமாக இருக்கலாம், இருந்தால் கூட அது எனக்கு ப்ரொடக்டிவாக இல்லை, எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ஏற்றதா இல்லை, இது பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் இது தேவையில்லை, எனக்கு இது அவசியம் இல்லை, என் ஆவிக்குரிய ஜீவிதம் தான் முக்கியம், ஏன்னா அதுதான் எனக்கு வாழ்வழிக்க போகிறதுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணணும்? அதை பிடிங்கி எரிஞ்சு பண்ணணும். ஆவியானுடைய உணர்த்துதல் வரும்போது அவர் பார்க்க வைக்கிறார். பாருங்கள், இதனுடைய கேடு என்னன்னு பார்க்க வைக்கிறார், இது எங்கே கொண்டு போய் விடுன்னு பார்க்க வைக்கிறார், இது எப்படிப்பட்ட விளைவு ஏற்படுன்னு பார்க்க வைக்கிறார், இதனுடைய பலன் என்னன்னு காண வைக்கிறார், எப்படி அழிவு அது உண்டாக்குன்றதை பார்க்க வைக்கிறார். பயங்கரம் உண்டாகுது, ஐயோ இப்படியே போனால் அப்படியே ஆகிடுமே அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறோம்? பிடுங்கி எரிந்து விடுவோம். அதுதான் நடக்கக்கூடிய காரியம். நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க, ஏற்கனவே நிறைய பேர் அதை அப்படி பண்ணியிருப்பீங்க. ஐயோ இந்த மாதிரி இருக்கவே கூடாது, நான் அடுத்த நிமிஷமே தூக்கி எறிய போகிறேன், இதை இனிமேல் ஒரு நாள் இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருப்பீங்க. அது ரொம்ப நல்லது. பாருங்கள், அது ப்ராக்ரஸ்க்கு, நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏன்னா அது அப்படியே இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? நெருக்கி போடும், வளர விடாமல் பண்ணிடும், உங்களுடைய முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் அதை தடை பண்ணிடும்.
இந்த முள்ளுகளுடைய பிரச்சனை என்னென்னா, அந்த நிலத்தில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸ், எல்லா சத்துக்களையும் அது எடுத்துக்கும். விதைச்ச விதைக்கு ஒன்றும் போய் கிடைக்காது. அதுக்கு ரொம்ப கொஞ்சம் கிடைக்கும், இதுக்கு ரொம்ப அதிகம் கிடைக்கும். இதுக்கு ஏன் ரொம்ப அதிகம் கிடைக்குன்னா, இது நிறைய விளையும். இது அப்படி தான் நெருக்கி போடுது. அதை விட இது 10 மடங்கு அதிகமாக விளையும். அப்போ ஒரு நிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஓரளவு தான் சத்துக்கள் இருக்குது. அந்த நிலத்தில் இப்போ இவ்வளோ பெரிய நிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஓரளவு தான் சத்துக்கள் இருக்குது. அதில் இருக்கிற சத்தெல்லாம் அங்கே இருக்கிற முள் எடுத்துக்கிட்டால் அங்கே விதைச்ச விதை என்ன ஆகிறது, அதுக்கு ரொம்ப குறைவாக போய் கிடைக்கும். அப்போ இது வீக் ஆகிடும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும். முள் ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டு வரும், விதைச்ச விதை ரொம்ப வீக்காக பலவீனப்பட்டு அப்படியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்குது. முள் போன்ற இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், உலக கவலை, மற்றவர்களை குறித்த இச்சை, சிற்றின்பங்கள்லாம் என்ன பண்ணுது, அது இந்த முள் மாதிரி அது என்ன பண்ணுது, நம்முடைய நேரத்தையும், வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் இருக்குது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. நம்முடைய நேரத்தெல்லாம் அது எடுத்துக்குது. சத்தெல்லாம் இது எடுத்துக்கிற மாதிரி நேரத்தெல்லாம் இது எடுத்துக்குது. நமக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்குது, ரொம்ப நேரமும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது இல்லை. நமக்கு ஓரளவுக்கு தான் சரீர பலன் இருக்குது இல்லையா. ஓரளவுக்கு சில மணி நேரங்களில் நம்ம சில காரியங்களில் ஈடுபடும் போது டயர்ட் ஆகிடுது. அடுத்த நாள் தூங்கிட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது 10 மணி நேரம் இல்லையா. நடுவில் ஒரு பிரேக் தேவைப்படுது, அப்புறம் ஒரு தூக்கம் தேவைப்படுது, அப்புறம் திருப்பி அடித்து ஃப்ரெஷ்ஷாக படிக்க வேண்டியது. எந்த நடவடிக்கையில் இருந்தாலும் சரி, நல்லது கெட்ட எதாக இருந்தாலும் சரி, அப்படியே செஞ்சுட்டே இருக்க முடியாது பாருங்கள். இது எனர்ஜி ஒரு லெவலில் தான் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆற்றல்கள் எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு சக்தி, ஒரு பலன், அதன் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய நேரத்தை எல்லாம் உலக கவலை எடுத்துக்குதுன்னு வச்சுங்க, நேரத்தை எல்லாம் ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம் எடுத்துக்குதுன்னு வச்சுங்க, நேரத்தை எல்லாம் சிற்றின்பங்கள் எடுத்துக்குதுன்னு வச்சுங்க, நேரத்தை எல்லாம் இந்த மற்றவர்களை குறித்த இச்சை எடுத்துக்குதுன்னு வச்சுங்க, எனர்ஜி எல்லாம் இது எடுத்துக்குதுன்னு வைங்க. நமக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாம், நாள் முழுக்க இருக்க வேண்டிய இந்த பிரிஸ்க் எனர்ஜி எல்லாம் அது எடுத்துக்குதுன்னு வைங்க. அப்புறம் கடவுளுடைய காரியத்துக்குள்ள என்ன மிஞ்சம், அதுக்கு என்ன மிஞ்சம்? அதையும் இதையும் பண்ணி எல்லாத்தையும் கடைசியில் கோயிலுக்கு வந்தால் கோயிலில் தூக்கம் தான் வரும். ஏன்னா அதிலே போயிடுச்சு எனர்ஜி. இங்கே ஒன்றும் கேட்க முடியாது இல்லைங்களா. நேரத்தையெல்லாம் அதில் செலவழிச்சிட்டு இதுலேருந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த தோட்டத்தை டெய்லி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அந்த 1 மணி நேரம் டெய்லி வேலை செய்யணும்னா அது காட்டும். தான் ஒருத்தங்க பியானோ டியூஷனுக்கு போனாங்களாம். போனால் அங்கே வாத்தியார் பார்த்தோன்னே சொல்லிட்டாரான், நீ இன்றைக்கி தான் பியானோ தொடுற, போன வாரம் இங்கே தொட்டதோடு சரி, இந்த 7 நாள் ஒன்றும் தொடல, போயிட்ட, அப்புறம் இன்றைக்கி இங்கே டொயின்னு தட்டின்னு இருக்கிற ஒன்றும் தெரியாமல். வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கே வந்தால் தெரியும் எனக்குன்றாராம். நீ வாசிக்கிறத பார்த்தா எனக்கு நீ தொட்டியா இல்லையான்னு நான் சொல்கிறேன்றாராம். அப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு காண்பிக்கும் இந்த வசனத்தில் நம்ம எவ்வளோ ஈடுபாடு காண்பித்திருக்கிறோம். இதை அறிந்து கொள்றதில்ல, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, இதை நம்புறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல, இதன்படி நடக்கிறதில்ல நம்ம எவ்வளோ ஈடுபாடு காண்பித்திருக்கிறோன்றத நம்முடைய வாழ்க்கை காமிக்கும். வாத்தியார் கண்டுபிடிக்கிற மாதிரி டெஸ்ட் இது, நான் வைக்கிற டெஸ்ட் இல்லை, நான் ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஹலோ, நான் வீட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறேன் நான் உங்களை கிடையாது. இது கண்டுபிடிச்சிரும், இது உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும், இது சொல்லும் நீ சரியாக கவனிக்கல, அதனால தான் நீ இதை சரியாக நேரம் செலுத்துகிற. இதில் உனக்கு நேரம் இல்லை, ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, இதுக்கு உனக்கு நேரம் இல்லை. எப்படி தெரியும்? வாழ்க்கை அதை காண்பிக்குது. வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை, முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குழப்பம் தீரலை, சச்சரவு தீரலை, குழப்பம் இன்னும் மேலே மேலே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது, குழப்பம் தீரவே இல்லை, ஒரு வெற்றி இல்லை, எதுவுமே இல்லை. அருமையான ரொம்ப பிளெயினாக பேசுகிறேன் நான், ஏன்னா நம்முடைய நன்மைக்காக இருக்கீங்களா. அப்போ இருக்கிற நேரம் கொஞ்சம்தான், எனர்ஜியும் கொஞ்சம்தான். அதில் சரியாக பங்கிடணும். எதுக்கு எதை செலவழிக்க போகிறோம், எந்தெந்த காரியத்துக்காக எப்படி நம்ம செலவழிக்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட்ன்றாங்களே, அது ரொம்ப ரியல். இதுக்காக நான் என்ன மாதிரி ஒரு தரமான நேரத்தை நான் செலவழிக்க போகிறேன், எப்படி இதில் ஈடுபட போகிறேன், இது தீர்மானம் பண்ணாலே வாழ்க்கை உருப்பட்டுரும். வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி காண்போம். ஏன்னா இந்த வார்த்தை விதை, நல்ல விதை. உங்கள் இருதயமும் நல்ல இருதயம்தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, புது இருதயத்தை கொடுத்துருக்காரு கர்த்தர், நல்ல இருதயம்தான். ஆனால் அந்த இருதயத்தை சுற்றி இருக்குது பாருங்கள், கொச்சன்னு முள் கிள்ளு வேறு உள்ள படர்ந்து இருக்கு பாருங்கள்,
அதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கினா தான் இந்த நல்ல இருதயம் நல்லா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், கிறிஸ்தவங்க சாதாரணமாக எப்படி ஆரம்பிக்கும்போது ரொம்ப உலக பிரகாரமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க. உலகம் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் போக போக உலகம் ஜாஸ்தி ஆகிடும். உலக கவலை, உலக ஐஸ்வர்யத்தின் அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். இது என்ன ஆகிடும், இதில் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. இல்லை பிரதர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பிரதர், இந்த வாரம்லாம் ஒன்றும் முடியாது, நான் கோயிலுக்கு கூட வர முடியாது, அவ்வளோதான், எனக்கு மற்ற வேலை இல்லையே இருக்குது, அதை கவனிக்க வேணாமா, நான் பொழப்பு கவனிக்க வேணாமா, அப்படி போவாங்க. அப்படியே போய் 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 என்ன ஆகும், கடைசியில் இதுக்கு நேரமே எல்லாம் போயிடும், அதுக்கு எல்லா நேரமும் போயிடும். அப்புறம் வாழ்க்கையில் என்ன ஆகிறது, பிரச்சனையை சமாளிக்க முடியாத ஒரு நிலை உருவாகிறது.